ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி காலை டிஃபன் லஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. லெமன் சாதத்துக்கு லெமன் வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கட் பண்ண வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்து இறால் தொக்கு தான் வைக்க போகிறோம். இது நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இடித்து சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமான அளவு இறா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். இது தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு, இப்போ கொதிக்கும் போது கிரேவியாக இருக்கிறது வந்து தோசைக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆக்கி நம்ம லெமன் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு கொடுத்து விட்டாச்சுங்க. லெமன் சாதமும் ரெடி, எறா தொக்கும் ரெடி ஆகிடுச்சிங்க. எறால் தொக்கு நீங்கள் எதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்களாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். லெமன் சாதத்துக்கு சூப்பராகவே இருக்குங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்தாச்சு. காலைல டிஃபன் வந்து நல்லா முருகலான தோசை. தோசைக்கும் எறா தொக்குக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். 2 தோசை சாப்பிட்றவங்க கூட 4 தோசை சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசையும் ரெடி ஆகிடுச்சிங்க, இறால் தொக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சி. இன்றைக்கி டிஃபன் வேலையும் லஞ்ச் பாக்ஸ் கட்டுற வேலையும் காலையில் முடிஞ்சதுங்க. அதன் பிறகு நிறைய வேலைகள் இருந்தது. துணி துவைக்கிற வேலை, இந்த பாத்திரம் விளக்குற வேலை இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ லஞ்சு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லஞ்சுக்கு வந்து இறால் குழம்பு தான் வச்சுருந்தேங்க. நல்லா சூடான சாதம், மரவள்ளி கிழங்கு போட்டு இறால் குழம்பு, முட்டை வேக வச்சுட்டு கேரட் பொரியல், கூடவே ரசம், நல்லா பசும் தயிருங்க, நல்லா திக்கான பசும் தயிர் வச்சுருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் இது தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.